தைராய்டு இருக்கும்போது நான் ஃபாலோ பண்ண மார்னிங் ரொட்டீன்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான நியூட்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி ராத்திரி என்ன டைம் தூங்குறேனோ அந்த டைமை ஸ்டிக் பண்ணிட்டேன். அதே மாதிரி மார்னிங்கில் எல்லா நாளுமே ஒரே டைமில் எழுந்துக்கா. அதை பொறுத்த வரைக்கும் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்பர் 2, என்னோட சன் எக்ஸ்போஷர். நான் வீட்டில் இருக்கிறதுனால எப்படியாவது ஒரு 20 மினிட்ஸ்க்காவது நான் வந்து என்னோட ஐஸ் அண்ட் ஸ்கின்னை வந்து சன் எக்ஸ்போஷரில் இருக்கிற மாதிரி நான் சன்னையே பார்க்க மாட்டேன் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷனலை காண்டாக்ட் பண்ணி விட்டமின் டிக்கான சப்ளிமெண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்பர் 3, தைராய்டு டேப்லெட்டை டெய்லி எடுக்க மறக்காதீங்க. ஏன்னா தைராய்டு டேப்லெட் அப்படிங்கிறது உங்களோட தைராய்டை அடுத்த லெவலுக்கு போகாமல் பார்த்துக்கும். நம்பர் 4, உங்களோட மீல் நாளைக்கு என்ன சாப்பிட போறீங்களோ அதை முன்னாடியே பிளான் பண்ணி வைங்க. ஏன்னா தைராய்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தனியாக செப்பரேட்டாக குக் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்பர் 5, உங்களை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது என்கேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் மீ டைம்னு வச்சுக்கோங்க. நம்மளை என்கேஜாக வச்சுக்கிட்டாவே நம்மளோட பாடி ஆட்டோமேட்டிக்லி ஹாப்பியாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. தைராய்டை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப 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 முக்கியம். ஃபைபர் அண்ட் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் ப்ளஸ் கார்போஹைட்ரேட் இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.